2012ஆம் ஆண்டில் இணைய உலகில் நமக்கானதொரு இனிய ஆரம்பம். பொறியாளர் குழுமத்திற்கான புதிய வலைத்தளம் புத்தம் புது பொலிவுடன் இன்றிலிருந்து ஆரம்பிக்கவிருக்கிறது. நமக்கே நமக்கான ஒரு இணையதளம். அது பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை இனி பார்ப்போம். ஏனுங்க மாமா, என்ன நேரம் பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு அப்படி என்னத்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க? டெஃபோட வெப்சைட்டு புதுசாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்களா? என்னதான் இருக்குது அப்படி? இதுதான் டெஃபோட ஹோம் பேஜ். இந்த ரைட் சைடு கார்னரில் வீடியோக்குன்னு ஒரு ஏரியா வச்சுருக்கிறாங்க. இனிமேல் டெஃபில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் அந்த வீடியோவை இங்கே போடுவாங்க. போன மாதம் 23ஆம் தேதி சேஃப்டி அவேர்னஸ் பற்றிய ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுல்ல, அதோட வீடியோவை இங்கே போட்டிருக்கிறாங்க. இங்கே போட்டுடுங்க மாமா, பார்க்கலாம். And technical meet is one of the finest programs in recent days and very very useful. ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்தது. மீட்ல எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி we became aware of so many things. மேபி நம்ம டே டு டே இவ்வளவு திங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எவ்வளவு நல்லது இருக்கு, எவ்வளவு கெட்டது இருக்கு, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி நல்ல பயனுள்ள யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி வச்சா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் டு டெஃப் கமிட்டி as well as thanks to டாக்டர் ஜெயக்குமார் அண்ட் டாக்டர் ரவி. ரொம்ப அடிக்கடி இது மாதிரி ப்ரோக்ராம் வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்குன்னு இந்த மாதிரி செமினார் எதுவும் நாங்கள் அட்டன் பண்ணதில்லை. அதுவே ஒரு புதுமையாக இருந்தது. பேசுற விதம், அவங்க ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்பவே நாலேஜபிளா, நாங்க டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் யூஸ் பண்றோம், அதுல என்னெல்லாம் பிளஸ் மைனஸ் எதெல்லாம் நாங்க மாத்திக்கணுங்கிற மாதிரி அதுக்கு சொல்யூஷன்ஸ் சொன்னாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. மிஸ்டர் ரவி பேசினது உண்மையிலேயே அலாங் வித் எங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஷோவோட காமிச்சது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியல்ல மட்டும் இல்லாம வீட்டுல என்னெல்லாம் நாங்க யூஸ் பண்றோம், அதனால என்னெல்லாம் நம்மளுக்கு அந்த கெமிக்கல்ஸ்னால நம்மளுக்கு அலர்ஜி வரதோ, வீட்டுல தேவையில்லாம குழந்தைங்களுக்கு அதுல இருந்து எமனேட் ஆகிற அந்த கேசஸ் பத்தி எல்லாம் சொன்னது உண்மையிலே புதுசா நாங்க இது வரைக்கும் தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருந்ததை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு சொல்யூஷனும் வேற ரெமடியல் என்ன யூஸ் பண்ணலாங்கிறதுன்னு சொன்னாரு. அப்புறம் பிசிக்ஸ் சவுண்ட் அலர்ஜி பத்தி சொன்னது உண்மையிலேயே அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தது உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த அளவுக்கு பசங்களுக்கு நாங்க தெரியாம கொடுத்துட்டு இருக்கோம், காதுல எவ்வளவு கெடுதலை ஏற்படுத்திட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சது. மொபைல் யூசேஜ்னால வர ப்ராப்ளம்ஸ், என்னோட மியூசிக் ப்ரோக்ராம்ஸ், டிவி, அதர் ஆடியோ சிஸ்டம் வர நாய்ஸ் பொல்யூஷன்ஸ், அதனால இயர் ட்ரம் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ப்ரோக்ராம் வாஸ் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டாபிக் வாஸ் குட். போத் ஆஃபீஸ் கோயர்ஸ் as well as ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கப்புள்ஸோட இந்த மாதிரி செமினார் அட்டன் பண்ணுறதுக்கு நல்ல டாப்பிக்காக இருந்தது. டாபிக் ப்ரெசென்ட் பண்ணவங்க 2 பேரும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணாங்க. டைம் போனதே தெரியல. அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வாஸ் ஆல்சோ குட். சேம் டைம் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் which the sponsors was done giving some health checkups was also good and health tips that was also good. Second item, the food after the seminar, the dinner was also excellent. டெஃப் ப்ரோக்ராம் எடுத்தோடனே தமிழில் பேசி ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா சொல்லணும்னு சொல்லி வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெயிண்ட் அடிச்சோன்னா வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்ற விஷயம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலி பெயிண்ட் அடிச்சோன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அது வர எமிஷன்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுற மாதிரி சொன்னாரு. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரு நான் எல்லாமே ரொம்ப ரீச்சபிளா இருந்தது. அவர் சொல்லும் போது இப்ப ஒரு லேடிஸ் கூட மேக்கப் பண்ற காஸ்மெட்டிக்ஸை பத்தி அவர் சொன்ன விதத்துல அதை எடுத்துக்கிற மாதிரி சொன்னார். அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. We attended a TEF meeting at Pinter's Hall. It was conducted in a very nice way. The food was very good and the speeches by both Mr. Ravi and the doctor was very informative, and I'm sure everybody who came and attended the meeting would have really got inspired by their speeches. First technical seminar ரொம்ப சிறப்பானதாக இருந்தது. நல்ல பயனுள்ள செமினார் அது. ஆல் அரேஞ்ச்மெண்ட்டு, டின்னர் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சிறப்பான செமினார் அரேஞ்ச் பண்ண டெஃப் கமிட்டிக்கு எனக்கு நன்றி. அந்த டைம்குள்ளே they have covered the program நல்ல வீடியோ கிளிப்பிங்ஸு அண்டு நல்ல ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டு நல்ல இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ்.
பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து மைண்டில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியான ப்ரோக்ராமு. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ஹால் வந்து வெரி நைஸ், இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அரௌண்ட் ஒரு 300 பேர் வந்து உட்கார்ற அளவுக்கான ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. இன்னோவேட்டிவ் ஐடியா மாதிரி டிஃப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்பிளேஸ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் ஆக்சசரிஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. வெறும் வந்து ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் தெர் வாஸ் சம் டிஃப்ரெண்ட் ஃபன். பெரும்பாலும் பொறியாளர் குழுமத்தின் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த தடவை தமிழில் ஆரம்பித்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. அப்புறம் செல்ஃபோன் அதனால எவ்வளோ பாதிப்பு வருது அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப தகவலாக இருந்தது, ரொம்ப நல்ல தகவலாக இருந்தது. ஏன்னா எங்களோட வாழ்கிறத விட கணவன்மார்கள்லாம் செல்ஃபோனோட தான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த தகவல்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கு மேலே இந்த மாதிரி நிகழ்ச்சியை தந்த டெஃப் குழுமத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகளை தரணும்னு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. ஒரு பெரிய ஹாலை நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் திங், நீங்கள் எக்ஸிபிட்டர்ஸையும் செமினார் கண்டக்ட் பண்ணுற விதமும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ செமினார்ஸ் வித் எக்ஸிபிட்டர்ஸ் இதுவே முதல் தடவை, அது பாராட்டக்கூடிய விஷயம். மூன்றாவது, ஆடவரையும் மகளிரையும் சேர்த்து ஒரு செமினாரை நடத்தணும் என்று நீங்க நினைத்தது ரொம்ப 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 நல்ல விஷயம். அது போற்றக்கூடியது ஒன்று. ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. பெஸ்ட் விஷஸ் ஃபார் 2012 கமிட்டி. வாழ்க வளமுடன். ஏனுங்க மாமா, எல்லா ரூட்டுக்கும் போயிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நானும் பொன்னியக்கா மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை பேசியிருப்பனல்லோ. நீ தான் அன்னைக்கு செமினாருக்கே வரல இல்ல, பாக்கியராஜ் படம் போட்டாங்கன்னு வீட்லயே இருந்துட்ட. சரி, அதை விடுங்க மாமா. வேற என்னெல்லாம் புதுசா இருக்குதுன்னு காமிங்க. சொல்றேன் பழனியம்மா, நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. ஒன்னும் கொடுக்கலிங்க மாமா. பொறுப்பழனியம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு சோறே போடுவாங்க. இது அபவுட் டஃப். இதுக்குள்ள போய் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அபவுட் அஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? யாரெல்லாம் இதுல மெம்பர் ஆக முடியும், டெஃபோட எய்ம்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு ஷார்ட்டா